ஆம்சாங் இருந்து நம்மை எல்லாம் எவ்வளவு உணர்வு சூடேற்றி உசிப்பி எழுப்புவாரோ அதைவிட இறந்து சிந்திய ரத்த துளிகளால் நம்மை எல்லாம் பல மடங்கு உணர்வு சூடேற்றி உசிப்பி இருக்கிறான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆம்சாங் 1000 தம்பி தங்கைகளை அறிவார்ந்த தம்பி தங்கைகளாக வீரியமிக்க நல்மணிகளாக உருவாக்க முடியும், விதைகளாக உருவாக்க முடியும் என்றால் ஒவ்வொருவனும் ஆம்சாங்க மாறினால் சமூகம் மாறுமா மாறாதா என்பதை கேள்வியை நீங்களே எழுப்பிப்பார்கள். ஒரு மகனால் இவ்வளவு முடிந்ததென்றால் ஒவ்வொருவனும் ஆம்சாங்க ஆனால் உறுதியாக சமூக மாற்றம் நிகழும். அது எவராலும் தடுக்க முடியாது. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இது நாம் போராடி பெற வேண்டிய, புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அல்ல, போராடி பெற வேண்டிய காலம். தம்பியை இழந்திருக்கிறோம், அந்த இடத்தில் அதற்கான நீதியை போராடி பெற வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை வெறும் அற்ப வாக்காளர்களாக கருதுவதாலேதான் அதை பற்றி கவலைப்படாமல் கடந்து கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஓராண்டுக்குள் யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா? நினைச்சால் முடியும். நான் கூட கேட்டேன், நீங்க எப்படி இந்த ஆம்ஸ்டாங்கு இதை இவ்வளவு கவனக்குறைவா விட்டீர்கள் என்று. காவல்துறையில் சொல்கிறார், நாங்கள் 2 முறை எச்சரித்தோம் என்கிறார். உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அதாவது த்ரெட்டன் இருக்கிறது என்று எச்சரித்தோம். எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்லை, பாதுகாப்பதுதான் காவல்துறையின் வேலை. எச்சரிப்பது என்னுடைய தம்பியில் கூட தான் என்னை சொல்வார்கள், அண்ணா பாதுகாப்பாருங்கண்ணா, அண்ணா பத்திரமண்ணா, நீங்க கவனம் என்ன. அது காவல்துறையின் வேலை அல்ல. எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்ல, பாதுகாப்பதுதான். எப்படி இருக்கிறது? 2 முறை நாங்கள் எச்சரித்தோம், அவர் கவனம் இல்லாமல் இருந்து விட்டார்கள். இது எப்படி? எவ்வளவு பொறுப்பற்ற பதில். சாதாரணமா வலையொலியில் யூடியூப்ல பேசுறான்ல, அவனுக்கெல்லாம் 2 போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கு இந்த நாடு. யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. இந்த சமூக மாற்றத்திற்கு நின்ற மகத்தான ஒரு இளைஞனை பாதுகாக்க இந்த நாடு தவறிட்டது. பதர்களை பத்திரப்படுத்தி விட்டு வீரியமிக்க நெல்மணியை தொலைத்து விட்டார்கள் இவர். கொடுமை. பேப்பர் மில்ல இந்த அந்த ஆலை இருக்கிற அந்த சாலைக்கு தம்பி பெயரை வைக்க சொல்லி வலியுறுத்தினேன் என்று. இன்று கோரிக்கை வைக்கிற இடத்திலே இருக்கிறோம், நாளை நிறைவேற்றுகிற இடத்திற்கு வருவோம், அவ்வளவுதான். எப்போதுமே என் உடன் பிறந்தார்களே, மக்களின் பிரச்சனைகளை, மக்களின் கோரிக்கைகளை அரசு கையில் எடுக்கவில்லை என்றால், கவனம் எடுக்கவில்லை என்றால், அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை. இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்று போதிக்கிறார். அவரை வாசித்து நேசித்து அவர் வழித்தோன்றலாக வருகிற நான், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை பின் சேர்த்தேன். அதிகாரம் மிக வலிமையானது என்றார் அண்ணல் அம்பேத்கர். ஆம், அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்பதை பின் சேர்த்து முழக்கத்தை முன்வைத்தேன். அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிற அதேதான் என் அன்பு தம்பி ஆம்ஸ்டாங் வலியுறுத்துறான். நமக்கு 2 இலக்க ஆட்சி அதிகாரம் தான். அதை அடைவதற்கு முன்பு அவர் சொல்வது, நாம் ஆட்சியாளர்கள் என்கிற உளவியல் நிமிர்வு வர வேண்டும். அந்த உளவியல் நிமிர்வில் நிமிர்ந்த மகன் தம்பி ஆம்ஸ்டாங் அவர்கள். முதல்ல நான் யாருன்னு நான் நிமிரணும்ல. நீ தாழ்த்தப்பட்டவன் சொன்ன நான் தாழ்த்தப்பட்டவன் ஆயிடுவேனா? உன் வார்த்தையே பார், நான் தாழ்ந்தவன் அல்ல, தாழ்த்தப்பட்டவன். யாரால், எவனால், எப்போது? இந்த கேள்வி எழுதா இல்லை. நான் தாழ்ந்தவன் அல்ல, நான் தமிழன், ஆதி தமிழன். எங்களுடைய புரட்சி பாவலர் சொல்கிறார், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நான் ஏண்டா தாழ்ந்தவன்?
உலகத்திற்கு அறிவியல், அரசியல், நாகரிகம், பண்பாடு, கலை, இலக்கியம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவன். கடவுளை கடன் கொடுத்து இறைவனை வழிபடுகிற இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாம். அந்த திமிரும் பெருமிதமும் வராத வரை நமக்கு நிமிர்வில்லை. நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை விட கல்வியாளன் வேணுமா தமிழ்நாட்டிலே? பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கிக் கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? இங்கே யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று நிமிரடா. அதான்டா எழுச்சி. அந்த நிமிர்வு வராத வரை கடினம். இந்த கூட்டத்திலே அந்த துணிவோடும் தெளிவோடும் நிமிர்ந்த ஒருவன் தான் இன்று சிலையாக நிமிர்ந்து நிற்கிற என் உயிர் தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் கையை உயர்த்தினதே அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி கையை உயர்த்தி நிற்கிறான். அது புரட்சி ஓங்குக, புரட்சி வெல்லும், ஜெய் பீம், எப்படி வேணுமாலும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் இந்த இழப்பை நம்மால் ஈடுகட்ட முடியாது. ஆனால் தம்பிக்கு நாம் செய்ய வேண்டியது நீதியை பெற்றுக் கொடுத்து அவன் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும். அவனுடைய கனவை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த உறுதியை நாம் ஏற்கணும். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் மேம்பாடு, உயர்வு, அதுக்கு இருக்கிற ஒரே கருவி கல்வி, அறிவு. அது ஒன்றுதான். வாக்கு என்பது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக நாட்டிலே, மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டிலே வாக்கு என்பது வலிமை மிக்க கருவி, வலிமை மிக்க ஆயுதம். அண்ணலே நமக்கு போதிக்கிறார், என்னை கடவுளாக்கி வழிபடாதே, கருவியாக்கி போராடு என்று. அப்படி தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பவன் நமக்கு வழிபடுகிற ஒரு ஆள் அல்ல. நாம் ஆயுதமாக அவனை கையிலே ஏந்தி, ஆம்ஸ்ட்ராங் என்பது வலிமை மிக்க ஆயுதம், வலிமை மிக்க கருவி. அதை எடுத்துக்கொண்டு களத்தில் நின்று போராடி நம் இன விடுதலையை வென்று முடிக்க வேண்டும் என்கிற உறுதியை இந்நாளிலே ஏற்போம். என்னுடைய ஆருயிர் இளவல், என் அன்பு தம்பி, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், சமத்துவ தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். அவனுடைய கனவு நம் கைகளில் இருக்கிறது. அதை நிறைவேற்றும் வரை சற்றும் தளர்ச்சியின்றி தொடர்ந்து போராடுவோம். உங்களோடு, உங்கள் உடன்பிறந்தான் இணைந்து நிற்பேன் என்கிற உறுதியை இந்நாளிலே தருகிறேன். புதிதாக தொடங்கப்பட்ட தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக தம்பியினுடைய உயிர் துணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள். தம்பி விட்டு சென்ற பணியை நீங்கள் தொடர்ந்து சென்று அவனுடைய கனவை வென்று முடியுங்கள். அதற்கு நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்கிற உறுதியை தருகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும், என் ஆருயிர் தம்பி ஆம்ஸ்ட்ராங்குக்கு என்னுடைய புகழ் வணக்கம். நாம் தமிழர்.